திரைக்கதை மன்னன் தமிழ் சினிமா நெவர் மிஸ் த டேலண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு உட்டன் பேட், ஒரு பேப்பர், ஒரு பென், ஹீ கேன் கிரியேட் த ஹிஸ்டரி. இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு, ஏன் 90s கிட்ஸுக்கு நிறைய பேத்துக்கு தெரியாது இவரோட வேல்யூ பற்றி. இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, ஒரு பிக் ஆர்டிஸ்டுக்கு, ஒரு பெரிய ஆர்டிஸ்டுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் ஃபாலோவிங் இருப்பாங்க, எப்படி அவங்க பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் அவரோட பர்த்டே அப்படின்னா ஊரே திரண்டு நிற்குன்னு சொல்லுவாங்க. ஸோ திரைக்கதை மன்னன்னா சும்மாவா, A to Z தலைவனே பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், ரைட்டிங் ஆகட்டும், டைரக்ஷன் ஆகட்டும், ஆக்டிங் ஆகட்டும், இது எல்லாத்தையும் தாண்டி இவர் மியூசிக்கும் பண்ணியிருக்காரு. இதை பற்றி நம்ம பின்னாடியும் பார்ப்போம். ஓகே, தமிழில் மட்டும்தான் பிச்சு உதறி இருக்காரா அப்படின்னு கேட்டோம்னா, தமிழில் மட்டும் இல்லாமல் இவரோட படம் வந்து பார்த்தோம்னா பாலிவுட்லேயும் ரிலீஸ் ஆகிருக்குது. ஒரு ரீமேக்கும் பண்ணியிருக்காரு. அந்த படமெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அனில் கபூர் அந்த ஃபேமிலியே வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூவில் இருக்கும்போது இவரோட கதையோட ரீமேக் ரைட்ஸ்லாம் வாங்கி அவங்க அங்கே போய் எடுத்து அதில் காசு சம்பாதிச்சதான் ஒரு கம்பேக்கே கொடுத்தோன்னு சொல்லி அனில் கபூருமே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. இவர் முதல் டைரக்ட் பண்ண படம் சுவர் இல்லாத சித்திரங்கள். ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலி, ஒரு லவ், ஒரு சாக்ரிஃபைஸ், லைஃப் எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது அதை காமிக்கிற படம் தான் சுவர் இல்லாத சித்திரங்கள். ஆனால் அவர் எழுதின ஸ்க்ரீன் பிளே, அவர் எடுத்த ஸ்க்ரீன் பிளே வேற லெவலில் மக்களை யாரா இவர் அப்படின்னு சொல்லி 1979 திரும்பி பார்க்க வச்சிருக்குது. அதே மாதிரி அந்த 7 நாட்கள் இவரோட ஒன்லைன் எல்லாமே ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 7 நாட்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு புதுசாக கல்யாணமான ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளையோட அதோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த 7 நாளில் என்ன பண்ணுறாங்க அதுதான் கதையே. அதாவது அந்த 7 நாளில் டிசைட் பண்ணுறாங்களா இல்லையா அதுதான் கதையே. அதே மாதிரி முந்தானி முடிச்சு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஃபேமஸான மூவி. இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்து பார்த்தாலும், ஒரு மாஸ்டர் அவரு ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வில்லேஜுக்கு வேலைக்கு வராரு. அந்த ஊர்ல சின்ன பிள்ளையா விளையாண்டு இருக்கிற ஹீரோயின், இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு காம்போ ஆகி அப்படி ஒரு ஃபேமிலியா மாறி அழகா முடியுது அப்படிங்கறதான் ஒரு கதையே. ஒரு கைதியின் டைரி இந்த படம் தான் வந்து பார்த்தோம்னா ரீமேக் ரைட்ஸ் பாலிவுட்ல வாங்கி பிச்சுக்கிட்டு ஓடின படம். ஒருத்தனை தப்பா ஜெயில போட்டாங்க, அவன் வெளியே வந்து தன்னோட ஃபேமிலியை டிஸ்ட்ராய் பண்ண எல்லாத்தையும் ரிவெஞ்ச் எடுக்கிறது தான் இந்த ஸ்டோரி. பாகிராஜ் எல்லா தடைகளையும் அதே மாதிரி எல்லா டெம்ப்ளேட்டையும் உடைச்சிட்டு தனக்குன்னு ஒரு புதிய டெம்ப்ளேட் உருவாக்குனாருன்னே சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து கதையை ஹீரோவை வைக்காம ஸ்கிரீன் பிளேவை ஹீரோவை வச்சாரு. அதனால மட்டுமே தான் வந்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட ஃபேன்ஸ் ஃபாலோயிங் அவருக்கு உண்டாச்சு. அதனால தான் அவரை திரைக்கதை மன்னன்னே சொல்லுவாங்க. அவரோட இனிஷியல் ஸ்டேஜில் அசிஸ்டன்ட் டைரக்டரா பாரதி ராஜா கூட ஒர்க் பண்ணும்போது 16 வயது நிலையில ஒரு சின்ன ரோலும் பண்ணியிருப்பாரு. அதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல அப்பியர் ஆனது. பாரதி ராஜா கிட்ட இருந்து பாகிராஜ் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து இவர் இன்னுமே மோல்டு பண்ணிட்டு வெளியே வந்து பல விஷயங்களை பண்ணாரு. இவரோட ஹீரோ எல்லாத்தையும் பார்த்தோம்னா ரொம்ப ஆர்டினரி மேனா இருப்பாங்க. ஒரு சூப்பர் பவர் இருக்காது, ஒரு பெரிய ஆளால இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஆர்டினரி மேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் டீச்சர், கிளர்க், ஒரு யங்ஸ்டர், வில்லேஜ் மேன். நம்ம கூட இருக்கிறவங்கள அவங்களோட ஸ்டோரியை கேட்டா எப்படி இருக்குமோ அதுதான் பாகிராஜோட பிளஸ். இவரு கதை எழுதும்போது ஒரு சீனா எழுத மாட்டாரு. எல்லாமே வந்து பார்த்தோம்னா அவர் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும், எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணிட்டே இருப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேல ஓகே இது அழகான ஒரு ஸ்கிரீன் பிளேவா மாறுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு பேடு, ஒரு பென் எடுத்து எழுத ஆரம்பிப்பாராமா. பாகிராஜ் பண்ணாதது எதுவுமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோரி எழுதியிருக்காரு, ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்காரு, டைலாக் எழுதியிருக்காரு, டைரக்ட் பண்ணியிருக்காரு, ஆக்ட் பண்ணியிருக்காரு, ஏன் மியூசிக் கூட பண்ணியிருக்காரு. ஒரு டைம் இளையராஜா கூட ஒரு கிளாஷ் வருது, இளையராஜா மியூசிக் போட மாட்டேன்னு சொல்றாரு. வேணும்னா நீயே போட்டுக்கையா அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்த ரொம்ப பிடிச்ச புடியா எடுத்து மியூசிக் கத்துக்கிட்டு மியூசிக்கும் போட்டிருக்காரு. பாகிராஜ் மூவில எதுவுமே ஒரு பர்பஸ் இல்லாம இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காமெடி ட்ராக் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அந்த காமெடி ஏதோ ஒரு வகையில அந்த ஸ்கிரீன் பிளேக்கு உதவும். படத்தோட டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஃபில்லர் சீன்லாம் இருக்காது. ஸ்கிரீன் பிளே பக்காவா இருக்கும். ஒரு வாழ்க்கை உள்ள நடந்துட்டு இருக்கும். அந்த வாழ்க்கையை தான் நம்ம படமாவும் பார்த்துட்டு இருப்போம். இது போக சிவாஜி வந்து பார்த்தோம்னா முந்தான முடிச்ச பத்தி ஒரு பெரிய விஷயமே சொல்லியிருப்பாரு. அவர் மூவி ஷூட்டிங்ல போயிட்டு வரும்போது வீட்டுல இருக்கிற பெண்கள்லாம் ஆஃப்டர்நூன் காணாம போயிருவாங்களாமா. அதுக்கப்புறம் தான் தெரியுது முந்தான முடிச்ச மூவியை டெய்லியும் அந்த ஃபேமிலியில இருக்கிற விமன் போய் பார்த்து அந்த மூவி அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த படம் பிச்சுக்கிட்டு ஓடி இருக்கு. ஊர்வசி வந்து முந்தானி முடிச்சல நியூவா தான் வந்து ஒரு ஆக்டர்ஸா உள்ள வராங்க. பட் அந்த மூவி இப்ப நமக்கு பார்த்தாலும் தெரியும் அவங்க ஒரு புது ஆக்டர்ஸ் நடிச்ச மாதிரியே இருக்காது. ப்ரொஃபஷனலா ரொம்ப வருஷம் நடிச்சிட்டு இருந்த ஒரு ஆக்டர்ஸ் நடிச்சா எப்படி இருக்குமோ அதோட அவுட்புட்டை வாங்கியிருப்பாரு. அதுக்கு காரணம் ஸ்கிரீன் பிளேல உணர்வும் உயிரும் இருந்தது. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச கண்ணா லட்டு தின்ன ஆசையா மூவி இருக்குல்ல, ஸோ அது வந்து இன்ஸ்பயர்டு ஃப்ரம் இன்று போய் நாளை வா அப்படிங்கிற ஒரு படம். ஸோ அங்க
அங்கிருந்து தான் அந்த ஒன்லைன் எடுத்து டெவலப் பண்ணி நிறைய சீன் அந்த மூவிக்கும் இந்த மூவிக்கும் மேட்ச் ஆகும். யோசிச்சு பாருங்க, இன்று போய் நாளை வா 1981ல வந்தது, கண்ணா லட்டு தின்ன ஆசையா 2013ல வந்தது. இவரோட ஒன்லைன் எல்லாமே ரொம்பவுமே டிஃப்ரெண்டா இருக்கும். ரஜினிகாந்த் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, அவரு 70sல 3 ராஜாக்கள் தமிழ் சினிமாக்கு கிடைச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 70s காலகட்டத்தில் இளையராஜா மியூசிக்கை சேஞ்ச் பண்ணதாகவும், பாரதி ராஜா டைரக்ஷன் விஷயத்தை சேஞ்ச் பண்ணதாகவும், பாகிராஜா ஸ்கிரீன் பிளேவை சேஞ்ச் பண்ணதாகவும் சொல்லுவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே தமிழ் சினிமாவில் அவங்க கலையை டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல தமிழ் சினிமாவை மேம்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. இளையராஜா ஒரு டைம் கதை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வருது பாகிராஜ் கிட்ட இருந்து. அதாவது என்ன பார்க்க இப்படி இருக்காரு, இவர் என்ன சொல்ல போறாரு, இவன் அவர் அப்படி ஸ்டோரியை வச்சிருக்க போறாருன்னு. ஆனா பாகிராஜ் கதை சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இளையராஜா ஸ்டன் ஆயிட்டாரு. இது இளையராஜாவே சொல்லியிருப்பாரு, ஒருத்தரை பார்த்து எடை போட்டு இவர் என்ன பெரிய ஆளா அப்படின்னு நினைக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணமே வந்து பார்த்தோம்னா பாகிராஜ் தான் ஏற்படுத்தி கொடுத்தாரு அந்த தாக்கத்தைன்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி பாகிராஜோட மூவில பெண்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ரெஸ்பெக்ட் த விமன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மூவிலும் காமிச்சிருப்பாங்க. பெண்களுக்கு உணர்வும் இருக்குது. அவங்கள வந்து நீங்க கடவுளாலாம் பார்க்க வேணாம், பெரிய விஷயமெல்லாம் பார்க்க வேணாம், ஒரு பெண்ணா பாருங்க அப்படின்னு சொல்ற விஷயத்த எல்லா மூவிலும் அவர் கன்வே பண்ணிட்டே இருப்பாரு. ஆண் ஒரு நல்லவன் அப்படின்னு சொல்றதுக்கு இதை விட என்ன ஒரு பெரிய விஷயம் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட 27 மூவிக்கு மேல டைரக்ட் பண்ணியிருக்காரு, 75 மூவிக்கு மேல நடிச்சிருக்கிறாரு. த எண்ட் லவ் தான் எல்லாத்தையும் வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியே அவர் மூவில எல்லாத்தையும் கன்வே பண்ணிட்டு வருவாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் வாழ்ந்துட்டும் போயிருக்கிறாரு. அவரோட ஸ்டோரி காலத்துக்கும் நிற்கும். 100 வருஷம் 200 வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தாலும் அவரோட மூவியை ரீமேக் பண்ணிட்டே தான் இருக்க போறாங்க, இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டே தான் இருக்க போறாங்க. அவரோட பாதிப்பு என்னைக்கும் நம்ம கிட்ட இருக்கும். அவரோட கதை எப்பயும் உணர்வு பூர்வமாகவும் உயிராகவும் நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கமா இருக்கும். லெஜெண்ட்ஸ் நெவர் டை, தே லிவ் த்ரூ தேர் ஸ்டோரிஸ். தேங்க்யூ பாக்கியராஜ் சார்.